இவர் என்ன கேட்குறாருன்னா, சாதாரணமாக நம்ம ரோட்டில் போகும்பொழுது எங்கேயாவது செவுத்தில் சில வசனங்களை எல்லாம் பார்ப்போம், பைபிள் வசனங்களை. அது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு மனசில் இருக்கிற ஒரு சோர்வையோ அல்லது கவலையோ நீக்கும்படி ஒரு ஆறுதலை கொடுக்குற வசனமாக இருக்கும். அந்த மாதிரி இவர் ஆட்டோவில் போகும்பொழுது சில வசனங்களை பார்க்குறாராம். அந்த வசனங்கள் அவருக்கு சமாதானத்தை கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குது. இது எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குதுன்னு கேட்குறாரு. அதாவது இந்த வசனங்களையெல்லாம் கடவுள் தான் நமக்கு காட்டுறாரா நம்முடைய சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு, அப்படிங்கிறது தான் கேள்வி. எங்கேயாவது பார்த்த உடனே கடவுள் நம்மோடு பேசிக்கிறாரா, கர்த்தர் பேசிக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஒருவேளை அது கர்த்தர் தான் நம்ம பேசுகிறாருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேறு ஒரு சூழ்நிலையில் ஒரு இந்துவோ அல்லது முஸ்லீமோ அவருடைய மதத்தின் வேதங்கள் இருக்கும்ல, அதனுடைய வார்த்தைகளை எங்கேயாவது வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவங்களுடைய கடவுள் அவங்களோட பேசுகிற மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. சரி ஐயா, அவங்க எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பிரச்சனை? அவங்க எடுத்துக்கிறாங்கன்றது பிரச்சனையா, இல்லை நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்க கூடாதுன்றது உங்களுக்கு பிரச்சனையா? நீங்கள் என்னென்ன கம்பி அதை கட்டுறீங்கன்றத நான் சொல்கிறேன் பாருங்க. ஆனால் இந்த கிறிஸ்துவர்களின் தெய்வம் அப்படின்றவர் வார்த்தையின் மூலமா மாத்திரம் தான் பேசுவாரு. எல்லாரும் நினைக்கிறா போல அவர் தரிசனம் கொடுத்து நேர்ல பேசுவாருன்னு நினைச்சீங்கன்னா அது உங்க தவறான புரிதல். வேதம் அப்படி சொல்லல. அதாவது இப்போதைய காலகட்டத்துல வேதம் முற்றித்த பிறகு இப்போதைய காலகட்டத்துல அவர் நேரடியா பேசுறது இல்ல, வேதத்தின் மூலமா தான் பேசுவாரு. இந்த வேதத்தின் வார்த்தைகள் மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்வுகளை உண்டு பண்ணுவார். இந்த வேதத்தின்படி நடக்க சொல்லுவார். வேதம் தான் உங்க இடத்துல பேசும். ஓகேங்களா? தொடர்ந்து பாருங்க. நாம ரொம்ப சோர்வா இருக்கும் பொழுது, ஒரு கவலையில் இருக்கும் பொழுது அல்லது பயத்தில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே நம்முடைய மனசு ஆறுதலை தேடும். அந்த சூழ்நிலையில் இப்படி ஏதாவது வார்த்தைகளை ஆட்டோலேயோ அல்லது லாரியிலையோ பார்த்தோம் அப்படின்னா, அல்லது ரேடியோவில் கேட்குறோம் அப்படின்னா, அல்லது யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வருவது போல் நமக்கு தெரியும். நம்முடைய தனிப்பட்ட சூழ்நிலையை அறிந்து ஏதோ ஒரு சக்தி அதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி நமக்கு அந்த நேரத்தில் தோன்றும். ஒன்றும் வேண்டாம், சினிமா பாடல்களை நாம் சோர்வாக இருக்கும் பொழுது நமக்கு உற்சாகத்தை நம்பிக்கையும் கொடுக்குது இல்லையா? பல பேர் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு மனசை தேத்திக்கிறாங்க. இளையராஜாவுடைய பாடல்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு தெரியுமா? கண் தெரியாத ஒருத்தர் அன்றைக்கி டிவியில் பேசிகிட்டு இருக்கார், நான் இன்றைக்கி தைரியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இளையராஜாவினுடைய ஒரு பாட்டு அப்படின்னு. அப்படின்னா கண்ணதாசன் மூலமாக, இளையராஜா மூலமாக கடவுள் நம்மோடு பேசுகிறாரா? அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது போல எப்படி கண்ணதாசன் பாடலோ இல்ல இளையராஜா பாடலோ இல்ல சினிமா பாடலோ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருதோ, ஒரு டெம்பரவரியா இது தருதோ, அதே போலதான் இந்த ஆட்டோல எழுதி வச்சிருக்கிற வசனம் கூட அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல வர்றாரு. அதாவது இவர் என்ன கம்பேர் பண்ண விரும்புறாருன்னா, பைபிள் வசனமும் சரி இல்ல மத்த மதங்கள்ல இருக்கிற இந்து மதங்கள்ல இருக்கிற வார்த்தைகளும் சரி, முஸ்லிம் குரானுடைய வார்த்தைகளும் சரி, ஈவன் இந்த சினிமா பாடம் சரி, எல்லாம் ஒண்ணுதான். அதனால ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் கடவுள் வார்த்தை எல்லாம் கிடையாது, சும்மா எடுத்து ஜாலியா போங்க அப்படின்ற மாதிரி பேச வர்றாரு. எனக்கு நீங்க மத்த மதத்துல சொன்னதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மேன் மேட் டாக்டரின்ஸ், அதாவது மேன் மேட் பைண்டட் ஸ்டோரிஸ். அதனால அந்த கட்டுக்கதைகளை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா பரிசுத்த வேதம் என்கிறது பரிசுத்த ஆவியினானவரால் கொடுக்கப்பட்ட வேதம். இது ஏற்கனவே நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. வீடியோ ரிப்ளை வீடியோ 1ன்னு கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த வேதம்னா என்ன அப்படின்னு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் எப்படி தன்னை வெளிப்படுத்திருக்காருன்னு பார்க்கலாமா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்போ கர்த்தர் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தியிருக்கார். பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் அவர் அப்படிதான் வெளிப்படுத்தியிருக்கார். வார்த்தையினால வெளிப்படுகிற தேவன் தான். வார்த்தை மாம்சமாகும் போதுதான் அது இயேசு கிறிஸ்துவா உலகத்துல வந்தார். அவர் வார்த்தையான தேவன். அவர் ஆதியிலிருந்தே வார்த்தையா இருக்கிறார். பிதாவாகிய வார்த்தையா இருக்கிறார், குமாரனாகிய வார்த்தையா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய வார்த்தையா இருக்கிறார். இந்த மூவரின் வார்த்தை தான் இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தெய்வம். அதனாலதான் வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம் என்று நாங்க சொல்றோம். சோ இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையே தெய்வம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதாவது இந்த பேப்பர்ல
நீங்க பேப்பர் எடுத்துக்கூட இந்த பேப்பர்ல உள்ள வார்த்தை இருக்கு பாருங்களா, இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே தேவன் கொடுத்த வார்த்தை. இது தேவனாயே இருக்கிறது. இந்த வீடியோல அந்த வார்த்தை என்ன வார்த்தை நான் சொல்ற கேட்டேன். ஏன்னா இந்த பைபிளுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை என்ன, அது என்ன வார்த்தை? முதல்ல தமிழ்ல வார்த்தைனா என்ன? பல எழுத்துக்களின் கூட்டுத்தொகை தான் வார்த்தை. அப்போ அந்த எழுத்துகள் என்பது என்ன, எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒலி, ஓசை, சப்தம், நாதம், எழுத்து, இந்த எழுத்து எல்லாம் சேர்ந்ததுதான் வார்த்தை. இந்த வார்த்தைன்றது ஞானம் சொல்லப்படுது. சோ இந்த வார்த்தை தான் தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன வார்த்தை? அப்போ 2 எழுத்தோ 3 எழுத்தோ சேர்ந்ததுதான் ஒரு வார்த்தை இல்ல. அப்ப அது என்ன வார்த்தையை தேவனா இருந்தது? வார்த்தை தேவனா இருந்தது எல்லாம் தெரியும். வார்த்தை, வேர்ட் இஸ் காட், காட் இஸ் வேர்ட் அப்படி சொல்றோம். வேர்டுனா அந்த வேர்ட்ல இருக்கிற அந்த லெட்டர்ஸ் என்ன, அது என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேர்டு என்ன வேர்டு, அதாவது தெய்வமா இருந்த அந்த வார்த்தை என்ன, கடவுளா இருந்த அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை வாசி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அதாவது இந்த உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா? ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல், அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்னு இல்லாம ஆம் என்றே இருக்கிறார். ஆம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆ ஊ இம் ஆம், அதுதான் நீங்க இப்போ ஓம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அது ஓம் இல்ல, அது ஆ ஊ இம், ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழிலும் செய்கிற அந்த வார்த்தை ஆம் என்கிற சப்தநாதம். ஓங்கார ஒலி, மூல பிரணவம். அந்த ஓங்கார ஒலியாக, மூல பிரணவமாக, சப்தநாதமாக இருக்கும் அந்த ஆம் என்கிற வார்த்தை தான் தெய்வமா இருந்தது. அந்த ஆமா இருந்த கடவுள் யாருன்னா இந்த இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் ஆமாக வார்த்தையாக இருந்தார். மனுஷனாய் வந்ததுக்கு இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு பெயர். இந்த வார்த்தையாக இருந்த தேவன் தான் சகலத்தையும் வார்த்தையால படைச்சிருக்காரு. அதுக்கும் நான் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் வாசிக்கிறேன். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த வசனத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பூர்வ காலத்துல தேவனுடைய வார்த்தையினாலதான் இந்த வானம் பூமி உண்டானது. இப்ப இருக்கிற ஒரு வாட்டி ஜலத்தினால இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இப்ப இருக்கிற இந்த காண்கிற இந்த உலகமும் இந்த வான பூமி எல்லாமே அதே வார்த்தையினால அழிக்கப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையினாலதான் எல்லாம் உண்டானது அப்படின்றது அர்த்தம். இந்த ஓம் என்கிற ஆம் என்கிற சப்தநாதம், ஓங்கார ஒளி, மூல பிரணவம் என்கிற அந்த வார்த்தையாகிய தெய்வத்தின் மூலம் தான் எல்லாம் உண்டாச்சு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவா வந்தாரு. இந்த இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் படைத்தார்னு கொலோசியர் 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்ப்பத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சோ இப்படி வார்த்தையினாலதான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தையாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துனாலதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு தெளிவா இந்த வேதம் சொல்லுதுங்க. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் தெய்வம், தெய்வம் தான் வார்த்தை. இதனாலதான் சொல்றது வேர்ட் இஸ் காட், காட் இஸ் வேர்ட்.
அதனால இந்த வார்த்தை எங்க இருந்தாலும் மனிதனுக்கு பேசும். அப்படி பேசலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதை நான் சிம்பிளா சொல்றேன். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சாதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னாலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்துல உணர்வை உண்டு பண்ணணும், வரத்தை உண்டு பண்ணணும். அந்த வரத்துக்கு பேரு விசுவாசம் என்கிற வரம். அந்த வரம் உங்களுக்கு வந்ததுனால்தான் நீங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வீங்க. வரம் இல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரையும் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ கொடியோ இன்னும் எவ்வளோ இதுவா என்னவா இருந்தாலும் அதெல்லாம் கடவுளை எதிர்த்து ரெடியா இருப்பாங்க. மிருக ஜீவனா இருந்தாலும் என்ன வேணா, அது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு என்ன வேணா இருக்கட்டும், எதை வேணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை ஏத்துப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இதுதான், இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் ஒரு மனிதனுக்குள் ஒரு வரத்தை உண்டு பண்ணும்போதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவே கடவுள் என்பதை விசுவாசிப்பான். விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற 9 வரங்களில் ஒரு வரம். அப்போ வரம் பெற்றவர்கள் தான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்பேற்பட்ட அந்த வேதத்தை அறிகிற நாலேஜ் இல்லாதனால ஆளுக்கு ஏதோ பேசிட்டு போறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் 20 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணதுனால இவர்கிட்ட தலைவா இந்த வேதத்துல இது மாதிரி ஆட்டோல போகும்போது வசனம் என்கிட்ட பேசுது, அது கரெக்டா இல்லையா சொல்லு. இவர் சொல்லிட்டா அது கரெக்ட், இவர் சொல்லணும்னா கரெக்ட் இல்லையா? இந்த லெனின் சொல்றது தவறான போதனைன்றத நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். இவர் கொடுக்குற எல்லா வீடியோக்கும் என்னால ரிப்ளை வீடியோ போட முடியும். நான் சமீபத்துல தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா என்னடா இந்த மாதிரி குளறுபடி பண்ணிட்டு இருக்காருன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு ராங் டாக்டரின் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரசிக்கப்பட்டு ஒரு தடவை ரசிக்கப்பட்டா போதும், என்ன பாவம் பண்ணாலும் நீங்க பரலோகம் போயிடலாம், ஏன்னா ரசிக்கப்பட்டா பாவமே பண்ண மாட்டோம், எப்படி இருந்தாலும் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா இவரே என்ன பண்ணிருப்போம், அப்படி ஒரு கிறிஸ்டியானிட்டியே இல்ல, வேதமே பொய், எல்லாம் பொய், கட்டுக்கதை, அதனால நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லி இப்ப நல்லது பண்றாராம். என்ன நல்லது பண்ற? ஒன்னும் இல்ல. நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியவருங்க இப்ப அது நல்லது இல்லைன்னு சொல்லி எந்த விஷயத்த உங்களை ஃபாலோ பண்ண சொல்றாரு? உங்களுக்கு லா இல்லாத, ஆலோசனைக்காரர் இல்லாத அந்த ஒரு வாழ்க்கைய வாழ சொல்றாரு. அதாவது கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழ சொல்றாரு. கட்டுப்பாடு மனிதனுக்கு அவசியம், ஒரு ஊருக்கு அவசியம், ஒரு தேசத்துக்கு அவசியம், என்டையர் இந்த வேர்ல்டுக்கு அவசியம். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ப்ராசஸா நடந்துட்டு இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா நடக்காத மனுஷன் தான். மனுஷனும் நடக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்கா நடக்கணும்ன்ற கட்டளை கொடுக்கப்பட்டுதான் இந்த வேதம். அதனால இந்த வேதத்தின் வார்த்தை எங்க இருந்தாலும் பேசும். மற்ற கட்டுக்கதைகள் அது பேசாது, அதனால யூஸும் கிடையாது. நீங்க எதாவது எழுதி வச்சு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, நீங்களே கற்பனை பண்ணிட்டீங்க, அது ஒன்றும் யூஸ் இல்லை. ஆனா இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருடைய பேசும். பேசுதுன்னா என்ன பண்ணணும்னா, மனம் திரும்பி மறுபடியும் போயிட்டு கடவுளத்துல மன்னிப்பு கேட்டு சரணடைந்து அவருடைய வார்த்தை இருக்கிற இந்த வேதம் முழுவதும் படிக்கணும். சும்மா ஆட்டோல எழுதுற ஒரு வார்த்தை 2 வார்த்தை மட்டும் போதாது. அது உங்களுக்கு உணர்வை கொடுக்குது. உங்களுக்கு உணர்வு வருதுனாலே உங்களுக்குள்ள கடவுள் அந்த உணர்வை உண்டு பண்ணுகிறாருன்னு அர்த்தம். அது சும்மா நீங்க நினைச்சு உதறி போயிட்டீங்கன்னா தேவனே நீங்க அலட்சியம் பண்றீங்கன்னு அர்த்தம். வார்னிங் மெசேஜ் இருக்கா ஆட்டோல பாக்குறீங்களா, ஏதோ இயேசு சீக்கிரமா வரப்போறாரு போட்டிருக்கா, அதை கேட்டு அதுக்காக இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தமாகுங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கிறீங்களா, உங்களுடைய பாவங்களை பண்ணிக்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவால முடியும். வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல வாங்குங்கள், நான் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களை பாதுகாப்பார், கடவுள் உங்களுக்கு முன்பாக போவார்னு போடுறதெல்லாம் உண்மையாலே போவார். அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது. அதனால இந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா பேசுது. நீங்க அது பேசுதுன்ட்டு அப்படியே உட்காந்து ஆட்டோல இருக்கிற வார்த்தையை மட்டும் வச்சுட்டு இல்லாம நெக்ஸ்ட் முன்னேறணும். முதல் படியிலே இருக்கக்கூடாது, உணர்த்துதல்லே இருக்கக்கூடாது. உணர்த்துதல் அடைஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதனால ஆட்டோல எழுதுற வசனமா இருந்தாலும் சரி, செவுத்துல எழுதுற வசனமா இருந்தாலும் சரி, வசனம் வசனமே. வசனம் தான் தெய்வம், வார்த்தை தான் தெய்வம். வார்த்தையினுடைய கூட்டுத்தொகை தாங்க வசனம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எழுத்துக்களின் கூட்டுத்தொகை தான் வார்த்தை, வார்த்தைகளின் கூட்டுத்தொகை தான் வசனம். அந்த எழுத்துக்களும் அந்த வார்த்தையா இருக்கிற தேவன் யாருன்னு சொல்லிட்டேன். ஆம் என்கிற சப்தநாதமாகிய ஓங்கார ஒளி மூலப்பிரபமாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆதியிலே வார்த்தையா இருந்தார், அவர்தான் மாம்சமும் ஆனார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா சொன்ன இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வார்த்தையாக இருக்கிறார். இந்த வேதத்தினுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு ஆத்துமா உயிர் பெறும். ஆத்துமானா என்ன, ஆவினா என்ன, சரீரம்னா என்ன, இந்த ஆத்துமானுடைய அந்த இறந்த பிறகு இந்த ஆத்மா எங்க போகும்,
இப்ப என்ன பண்ணுது, ஆத்மானோட நிலைப்பாடு எல்லாமே இதுல இருக்குங்க. மொத்தமே இதுல இருக்கு. சொல்லுங்க, சட்ட புத்தகங்களா இருக்கு. ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. வீடியோ ஒவ்வொரு வீடியோ போடும் போது ஒரு கருத்தை சொல்லுவேன். தொடர்ந்து எல்லா வீடியோ பாருங்க. எந்தெந்த வீடியோ பாக்குறீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. கிறிஸ்தவர்களே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல எத்தனையோ பேரு யார் யாருக்கிட்டயோ போயிட்டு நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலன்னு கேக்குறாங்க. கடவுளுடைய வார்த்தையை குறித்த அறிவும் அவரை அறிகிற அறிவும் இல்லாதனால கண்டவங்கிட்ட போய் கேட்டு கண்ட மாதிரி எதையோ ஒன்னு நினைச்சு மனம் போன போக்குல வாழறாங்க. இதை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க. இதனால மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நல்லதை பகிர்வோம், நல்லதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.